Hi friends, காப்பர்ட்டி அப்படின்றத லூப்னு சொல்லுவோம், இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேபி ஆல்ரெடி இருக்காங்க, செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ணும்போது கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னும் போது இந்த காப்பர்ட்டி அப்படின்ற இந்த கான்ட்ராசெப்டிவ் மெத்தடை வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த காப்பர்ட்டியில வந்துட்டு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாத்துக்கும் நானே கொஸ்டினும் சொல்லிட்டு ஆன்சரும் சொல்ல போறேங்க. வாங்க இதை பத்தி நம்ம தெளிவா பார்த்துடலாம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்க மற்ற பிளேலிஸ்ட்ல உள்ள வீடியோஸ் எல்லாம் பாருங்க. ஸோ காப்பர்ட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காப்பர்ட்டி அப்படின்றது ஒரு கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ். ஸோ உள்ள வந்துட்டு காப்பர்ட்டியை யூட்ரஸ்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து நீங்க கன்சீவ் ஆக மாட்டீங்க. ஸோ இந்த காப்பர்ட்டி யாருக்கு போடுவோம் அப்படின்னா, மேரேஜ் ஆகி ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பேபி இருக்கு அப்படின்றவங்களுக்கு தான். செகண்ட் பேபிக்கு கொஞ்சம் கேப் வேணும், ஒரு 2 இயர்ஸ் இல்ல 3 இயர்ஸ் வேணும் அப்படின்னும் போது இந்த காப்பர்ட்டியை வந்துட்டு நம்ம யூட்ரஸ்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த காப்பர்ட்டியை போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த 3 இயர்ஸ் வரைக்குமோ இல்ல 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம அந்த பிளேஸ்லயே அப்படியே காப்பர்ட்டி இருக்கும். நம்ம வேண்டாம் அண்ணும் போது நம்ம அந்த காப்பர்ட்டியை எடுத்தோம் அப்படின்னா அடுத்த சைக்கிளே நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குங்க. ஸோ இந்த காப்பர்ட்டி மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்வான்டட் பிரெக்னன்சிஸ் எல்லாம் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். அவ்வளவு இம்பார்ட்டன்டான இந்த காப்பர்ட்டி பத்திட்டு உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? வாங்க ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு வர டவுட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காப்பர்ட்டி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேர் என்ன கேட்பாங்க, டாக்டர் இது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. கட்டாயம் இல்லைங்க. ஏன்னா காப்பர்ட்டி அப்படின்றது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரா யூட்ரைன் டிவைஸ் தான். இதுக்கு அனஸ்தீசியா எதுவுமே தேவைப்படாதுங்க. டெலிவரி ஆகி ஒரு 3 or 4 monthsலேயே வந்துட்டு இந்த காப்பர்ட்டியை வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான். உள்ள வந்துட்டு காப்பர்ட்டியை யூட்ரஸ்குள்ள மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டா போதும். அடுத்த 5 இயர்ஸ் வரைக்கும் அதை பத்தி நம்ம திங்க் பண்ணவே வேண்டியது இல்லைங்க. இந்த காப்பர்ட்டி எப்படி போடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை லித்தோட்டமி பொசிஷன்ல படுக்க வச்சுட்டு, சோ நம்ம கர்ப்பப்பை வாய் வந்து தெரியற மாதிரி ஸ்பெக்லம் போட்டுட்டு அதுக்குள்ள இந்த காப்பர்ட்டியை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிட்டு மெதுவா யூட்ரஸ்குள்ள அண்டர் அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ்ல உள்ள போட்டுருவாங்க. இது சுத்தமாவே உங்களுக்கு பெயினே தெரியாது. ஜஸ்ட் ஒரு 5 minutes ப்ரொசீஜர் தான். ஒன்ஸ் காப்பர்ட்டியை போட்ட உடனே நீங்க உடனே எழுந்து நடந்துக்கலாம், எல்லா வேலையுமே நீங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த 5 minutes ப்ரொசீஜர் தான், அந்த பெயின்லெஸ் ப்ரொசீஜர் தான் இந்த காப்பர்ட்டி அப்படின்றது. அடுத்து எல்லாத்துக்கும் இருக்க டவுட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்போ டாக்டர் போட்டுக்கலாம் அப்படின்றது தான். உங்களுக்கு டெலிவரி ஆகி 3 monthsக்கு அப்புறம் வந்துட்டு இந்த காப்பர்ட்டியை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஜிஹெச்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி ஆன உடனே வந்துட்டு இந்த காப்பர்ட்டியை இன்சர்ட் பண்ணி விட்டுருவாங்க. நார்மல் டெலிவரினாலும் சரி, சிசேரியன்னாலும் சரி. பட் சேஃப் பீரியட் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ப்பப்பை வந்துட்டு கொஞ்சம் நல்லா சுருங்கினதுக்கு அப்புறம் உங்களோட கர்ப்பப்பையோட அந்த அளவு எப்படி இருக்கு, கர்ப்பப்பையோட பொசிஷன் எப்படி இருக்கு, அந்த லென்த் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம கரெக்டா மெஷர் பண்ணி நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கிறது வந்துட்டு ஒரு 3 monthsக்கு அப்புறம் ஈஸியா இருக்குங்க. ஸோ நீங்க டெலிவரி ஆகி 3 to 4 monthsலயே இந்த காப்பர்ட்டி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு வர டவுட் என்னன்னா, எந்த டேல வந்து காப்பர்ட்டி போட்டுக்கணும் அப்படின்றதுதான். நீங்க வந்து கரெக்டா டே 4 இல்லாட்டி டே 3ல வந்து காப்பர்ட்டி போட்டுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்போதான் கர்ப்பப்பை வாய் வந்துட்டு லேசா நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கும் அந்த ப்ளீடிங் வர்றதுக்காக. அது மாதிரி டே 3 டே 4னா நம்ம பிரெக்னெண்டா இருக்க மாட்டோம் அப்படின்றது கன்ஃபார்மா நம்மளுக்கு தெரியும். ஏன்னா டே 1 பீரியட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா டே 3லயும் நம்ம போடுறது வந்து நம்மளுக்கு சேஃப் பீரியடுங்க. எங்களுக்கும் இன்சர்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அந்த டே தான் கரெக்டான டே. அடுத்து வந்துட்டு ஒரு சிலருக்கு டவுட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காப்பர்ட்டி வந்துட்டு ஹார்மோன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுமா, அதனால எங்களுக்கு வெயிட் எல்லாம் ஏறுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த காப்பர்ட்டியில வந்து பாத்தீங்கன்னா காப்பர் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் தான் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெர்ம்ஸ் உள்ள வரும் போதே அந்த ஸ்பெர்மை டேமேஜ் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ மெக்கானிக்கல் எஃபெக்ட்னால தான் வந்துட்டு கன்சீவ் ஆகாம இருக்காங்களே தவிர இந்த காப்பர்ட்டியில வந்து எந்த ஒரு ஹார்மோன்ஸுமே ரிலீஸ் ஆகாது. ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ற ஐயூசிடி வந்துட்டு அது டிஃபரெண்ட், இந்த காப்பர்ட்டி அப்படின்றது டிஃபரெண்ட். ஸோ இதனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது. நிறைய பேர் கேட்கிற அடுத்த கேள்வி என்னன்னா, காப்பர்ட்டி போட்டா வெயிட் போடுமா டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. காப்பர்ட்டிக்கு வெயிட் கட்டாயம் வராதுங்க. ஒன்ஸ் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபுட் வந்துட்டு பாத்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் ஆயிருது. நீங்க 2 பேத்துக்கு சாப்பிடணும்னு சொல்லி எல்லாரும் என்கரேஜ் பண்றதுனால நம்மளும் பால் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த டைம்ல சாப்பிட்டுட்டு நம்ம வெயிட் ஏறிடுறோங்க. அந்த ரீசன் தான் நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமே தவிர இந்த காப்பர்ட்டியால வெயிட் எதுவும் வராதுங்க. ஸோ பயந்துக்கு வேண்டாம், காப்பர்ட்டினால வெயிட் வராது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த காப்பர்ட்டி போட்டும் போது ஒத்துக்காம நிறைய பேருக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லி வருவாங்க. அது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த சைடு எஃபெக்ட்ஸ் வரலாங்க. லைக் ப்ளீடிங் வரலாம், இல்ல ஸ்பாட்டிங் வரலாம். அப்படி உங்களுக்கு காப்பர்ட்டி ஒத்து வரல அப்படின்னா நீங்க எடுத்துட்டு வேற ஏதாவது ஒரு கான்ட்ராசெப்டிவ் மெத்தடை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த காப்பர்ட்டியில ஃபெயிலியர் ரேட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லா கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்லயும் ஃபெயிலியர் ரேட்ஸ் இருக்கு. அதே மாதிரி காப்பர்ட்டி வந்துட்டு விலகி இருந்தாலோ இல்ல கீழே விழுந்துட்டாலோ நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் ஃபெயிலியர் ரேட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரேர் தான், 1 to 2% தான். காப்பர்ட்டி போட்டா பிரெக்னன்சி வந்து சாத்தியமா டாக்டர்
டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நானே ஒரு சில பேஷண்ட்டை பார்த்திருக்கேன், காப்பர்ட்டி லூப்போட வந்திருப்பாங்க, பட் பிரெக்னென்ட்டாவும் இருப்பாங்க. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காப்பர்ட்டி வந்துட்டு கரெக்டா போடும் போதே நம்ம யூட்ரஸ்ல மேல் பகுதி வரைக்கும் அந்த டி ஷேப்ல இருக்கிறது வந்து கரெக்டா போய் பிக்ஸ் ஆயிட்டு அந்த த்ரெட் வந்து கீழே வரைக்கும் வந்துட்டு இருக்குங்க. ஸோ நம்ம தொட்டு பார்த்தாலே அந்த த்ரெட் வந்து நம்மளுக்கு தெரியும். இப்படிதான் காப்பர்ட்டியோட பொசிஷன் இருக்கணும். பட் ஒரு சிலருக்கு வந்து காப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா பொசிஷன் மாறி இருக்கும். லைக் த்ரெட் வந்து கீழே இறங்கி இருக்கறனால காப்பர்ட்டியும் கீழே இறங்கி இருக்கலாம், இல்ல காப்பர்ட்டி உள்ள வந்து யூட்ரஸ்குள்ள மசில்குள்ள போய் குத்திட்டு இருக்கலாம். ஸோ அப்போ அது வந்து அதோட வேலையை செய்யாதுங்க. அப்போ வந்துட்டு நீங்க சேர்ந்திருந்தீங்கன்னா பிரெக்னென்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ காப்பர்ட்டி வந்து கரெக்டா பொசிஷன்ல இருக்கா அப்படின்றதை நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை போய் செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த காப்பர்ட்டியை போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 3 monthsக்கு வந்துட்டு கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க செக் பண்றது எப்படி அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த த்ரெட் வெளியில நீட்டிட்டு இருக்கும் இல்லைங்களா, ஸோ நீங்க ஒவ்வொரு மந்த்தும் வந்துட்டு அந்த த்ரெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மந்த்ல ஒவ்வொரு நாள் மட்டும் அதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணா ஓகே காப்பர்ட்டி கரெக்டா பொசிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்ல 6 monthsக்கு ஒரு தடவையோ நீங்க டாக்டர் போய் பார்த்து கரெக்டா பொசிஷன் கரெக்டா இருக்கா அப்படின்றது செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அடுத்தது காப்பர்ட்டி வந்துட்டு ரிமூவ் பண்ணும்போது வலிக்குமா டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலிக்கவே வலிக்காது. நான் சொன்ன மாதிரி காப்பர்ட்டி வந்து உள்ள இருக்கும், அந்த த்ரெட் வந்து நாங்க வெளியே நீட்டிட்டு இருக்க மாதிரி தான் போட்டிருப்போங்க. ஸோ அந்த த்ரெட்டை மட்டும் ஜஸ்ட் பிடிச்சு இழுத்தாலே போதும், காப்பர்ட்டி ஈஸியா வெளியில வந்துடும். அண்ட் இது வந்து ஒரு 2 minutes ப்ரொசீஜர் தான். ஸோ இதுக்காக நீங்க காப்பர்ட்டியை போட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுக்கிறதுக்கு எல்லாம் பயப்படவே அவசியமே இல்லை. ஸோ நீங்க வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 minutesல எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ எப்போ நீங்க அடுத்த பேபிக்காக பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முந்தின மாசம் வந்து காப்பர்ட்டியை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. காப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எப்போ பேபிக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அடுத்த மாசமே நீங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் காப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது அதோட வேலையை செய்ய போறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் மந்த் நீங்க அஸ் யூஷுவல் ஓவலேட் ஆகும்போது நீங்க நார்மலா எப்பயும் கன்சீவ் ஆகிற மாதிரி தாராளமா கன்சீவ் ஆயிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காப்பர்ட்டி வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண போறோம்? ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பர்ட்டி போட்டிருக்கிறது தெரியுங்க, பட் அடுத்து நம்ம ஸ்கேன்ல பார்க்கும்போது காப்பர்ட்டியே இருக்காது. ஸோ காப்பர்ட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காப்பர்ட்டி வந்துட்டு அந்த த்ரெட்டோட சேர்த்து மொத்தமா கீழே விழுந்திருக்கலாம், ஃபர்ஸ்ட் ரீசனா இருக்கலாம். இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா காப்பர்ட்டி வந்துட்டு நம்ம கரெக்டா அந்த யூட்ரஸ்குள்ள இல்லாம அந்த யூட்ரஸோட மசில்குள்ள போய் பெனிட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், அதாவது குத்திட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மசில குத்தி உள்ள அப்டாமனுக்குள்ள கூட இருந்திருக்கத ஒரு சில கேசஸ் வந்து பார்த்திருக்கோம். நாங்க அப்போ படிக்கிற காலத்துல எல்லாம் அந்த மாதிரி ஒரு கேஸ் எல்லாம் இருந்திருக்குங்க. ஸோ நம்ம யூட்ரஸ்குள்ள பெனிட்ரேட் பண்ணி போய் நம்ம அப்டாமன்ல கூட இருக்கிற மாதிரி நாங்க எக்ஸ்ரேல எல்லாம் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாங்க. ஸோ காப்பர்ட்டி மிஸ் ஆகுது அப்படின்னா எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கரெக்டா பார்த்துட்டு, உள்ள குத்திட்டு இருக்கு அப்படி நம்மளால ரிமூவ் பண்ண முடியல, த்ரெட் இல்ல அப்படின்னா அதை ஹிஸ்டோஸ்கோபி மூலமா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஹிஸ்டோஸ்கோபி அப்படின்றது ஒரு சின்ன கேமரா மாதிரி இருக்கிற ஒரு லேப்ரோஸ்கோபிக் டிவைஸ். அதை வந்துட்டு உள்ள போட்டு எந்த இடத்துல காப்பர்ட்டி குத்திட்டு இருக்கோ அந்த இடத்துல கரெக்டா அதை வந்து நம்ம எடுத்து நம்ம ஈஸியா அதன் மூலமா நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ த்ரெட் இல்லாதவங்க பயப்பட வேண்டாம். ஹிஸ்டோஸ்கோபி காப்பர்ட்டி ரிமூவல் அப்படின்றது ஒரு மெத்தட் இருக்கு. அதன் மூலமா காப்பர்ட்டியை வந்துட்டு ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். ஸோ காப்பர்ட்டியில உங்களுக்குள்ள டவுட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.